அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முன் சென்று நடத்துவாரே. We want to start the service in the name of the Father, the Son, and the Holy Spirit. I will be continuing from Nehemiah chapter 3 and 4 this evening. நெகேமியாவின் புத்தகம் 3-4 அதிகாரத்தை இந்த மாலை வேளையிலே தொடர விரும்புகிறேன். I think you heard enough about the names in chapter 3. 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான பெயர்களை குறித்து போதுமான காரியங்களை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்று சொன்னான். But I want to touch in other aspects that God really revealed to me in the last few weeks. அதேபோல கடந்த சில வாரங்களாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தினான ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். I've been reading this book again and again and meditating on this book. இந்த புத்தகத்தை மறுபடியும் வாசித்தேன், அதை குறித்து தியானித்தேன். I preach on this book almost every year. இந்த புத்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் நான் பிரசங்கிக்கிறேன். But every time I meditate, something new God really reveals it to me. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு புதிய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். When you go to chapter 4 verse 5, நீங்க நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துக்கு செல்லும் பொழுது you will find a very startling prayer of Nehemiah. அங்கே நெகேமியாவுடைய நம்மை யோசிக்க வைக்கக்கூடிய அல்லது சிதறடிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை நீங்க பார்க்கலாம். Do not cover the guilt. ஆண்டவரே, அவருடைய அக்கிரமத்தை மூடி போடாதே. And let not their sin be blotted out. அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. For they have provoked thee to anger before the builders. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. When you read such prayers in the Bible, அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது we'll be wondering, should we also pray like this in our times right now? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்படிப்பட்ட நாட்களிலே கூட நாமும் இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்யலாமா? Because Jesus says, love your enemies and pray for them. நான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்களை நேசி, அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. We who are living in another part of the redemptive history at present, இந்த ரட்சிப்பினுடைய சரித்திரத்தினுடைய இன்னொரு பகுதியிலே வாழக்கூடிய நாம், we are on the other side of the cross right now. இப்பொழுது சிலுவைக்கு அடுத்த பக்கத்திலே நாம் இருக்கிறோம். When we read such prayers, especially from David, Psalm 109, சாதாரணமாக இப்பொழுது தாவீதுடைய ஜெபமாகிய சங்கீதம் 109 நம்ம வாசிக்கும் பொழுது, appoint a wicked man against him. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். When he tried, let him come forth guilty. அவன் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளியாக கடவன். Let his prayer be counted as sin. அவன் ஜெபம் பாவமாக கடவது. May his days be few. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. May his children be fatherless. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாக கடவர்கள். And his wife a widow. அவன் மனைவி விதவியாக கடவள். When you listen or read such prayers, இப்படிப்பட்ட ஜெபங்களை வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது, especially when you have some people whom you don't like or living in enmity against you, விசேஷமாக ஒரு சிலரை உங்களுக்கு பிடிக்காது இருக்கும் பொழுது அல்லது அவர்கள் உங்களுக்கு சத்துருக்களாக இருக்கும் பொழுது, we may be tempted to pray like this also. இப்படிப்பட்ட ஜெபத்தை நாமும் செய்யலாமா என்று சொல்லி நாமும் கூட சோதிக்கப்படலாம். Sometimes we do not understand that we are living in another part of this redemptive history of God right now. சில நேரங்களிலே தேவனுடைய ரட்சிப்பின் பகுதியிலே இன்னொரு புறத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. And this is the reason why sometimes people really pray like this. இந்த காரணத்தினால் தான் ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஜெபங்களை உண்மையாகவே ஜெபிக்கிறார்கள். Lord, break his legs right now. ஆண்டவரே, அவருடைய கால்களை உடையும். முட்டி தட்டுங்க ஆண்டவரே. That's what they pray suddenly. இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்கிறார்கள். But sometimes you wonder, is God really listening to these prayers? ஆனா அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் உண்மையாகவே கேட்கிறாரா என்பது கேள்வி. You and I who have experienced the forgiveness of the cross of Calvary, நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையிலிருந்து பெற்றுக்கொண்டதான மன்னிப்பை அனுபவித்திருக்கிறோம். Between the Old Testament and the New Testament, something really important happened in our lives. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. Yes, it is the same heavenly Father. ஆம், அதே பரலோக பிதாதான் இப்பொழுதும் நமக்கு இருக்கிறார். But in the middle of the Old Testament and the New Testament, ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே you will see the cross of Calvary, கல்வாரி சிலுவையை உங்களால் காண முடியும். where God really prayed for all the sins of the human race. கர்த்தர் தாமே இந்த மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். Not only he cleansed us through the power of his blood, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, not only he cleansed it, but he also baptized us and filled us with the power of the Holy Spirit. நம்மை பரிசுத்தப்படுத்தியது மாத்திரமல்ல, தம்முடைய ஆவியினாலும் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். People who lived during the time of Abraham, for example, உதாரணமாக ஆபிரகாமுடைய நாட்களிலே வாழ்ந்தவர்கள், or people who lived during the time of the law,
அல்லது நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே until வாழ்ந்தவர்கள் the coming of the Messiah into this world. மேசியா இந்த உலகத்திற்கு வருகிற வரைக்கும் Sometimes they really prayed like this. Yes, it is true. அவர்கள் இப்படி ஜெபித்தார்கள், உண்மைதான். But you and I who know the Lord Jesus Christ, ஆனா நீங்களும் நானும் கர்த்தராக இயேசுவை அறிந்திருக்கிறோம். Jesus says, love your enemies. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருவை நேசி. Do you know, no religious leader ever said this to anyone like this. இந்த உலகத்தில் உள்ள எந்த மத தலைவனும் தன்னுடைய ஜனங்களுக்கு இப்படி போதித்ததில்லை. Recently I was reading a book and I thought like this at that time. சமீபத்திலே ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அப்பொழுது இப்படி நான் யோசித்து பார்த்தேன். This lady is not a Christian, but this is what she is writing. அந்த சகோதரி ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல, ஆனால் அவர்கள் இப்படி எழுதி இருக்கிறார்கள். All the religious leaders died old and well when they were during the time of the death. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மத தலைவர்களும் தங்களுடைய மரணத்தின் நேரத்திலே வயதாகி அவர்கள் ஒரு சரியான மரணத்துக்கு சென்றிருக்கிறார்கள். But Jesus, just with 33 years of age, ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33வது வயதிலேயே had to go through a lot of sufferings. மிக அதிகமான பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டியதா All the other religious leaders just died like this, peacefully or maybe peacefully, but with real health. மற்ற மத தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் வயதாகி ஒரு சரியான நேரத்தில் மரணத்துக்குள்ளாய் போயிருக்கிறார்கள். ஒருவேளை this lady is not a Christian. இந்த சகோதரி ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல. And she says, when I look into the life of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, she says, I just cannot understand this. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. This man always did good to others. இந்த மனிதன் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். Even those who betrayed him, he called him for his own friend. அவரை காட்டி கொடுத்த மனிதனை கூட சிநேகிதனே என்று அழைத்திருக்கிறார். But to this God who was on the planet, very fearful things happened in his life. ஆனால் இந்த உலகத்திலே மனிதனாக வந்த இந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக கொடுமையான காரியங்களை அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. My dear brothers and sisters, we are not called to pray that God comes and breaks the legs of our enemies. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சத்துருக்களுடைய கால்களை உடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. We are not here to pray for the destruction of people whom we do not like. நமக்கு பிடிக்காத ஜனங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. In Tamil I used to say these are Suniya Jabam. Suniya Jabam. That's what people try to do sometimes. தமிழிலே இந்த ஜெபத்தை நான் இப்படி தான் சொல்லுவேன். Sometimes they are really like that. It's like black magic what they are doing now in the prayer room. சில வேளைகளிலே அவங்க செய்கிறதான காரியங்கள் ஏதோ மற்றவர்களுக்கு சூனியம் வைக்கிறது போல அவங்களுடைய ஜெப நேரங்களிலே, Lord, break him now. ஆண்டவரே அவனுடைய கால்களை உடையும். Let his wife be without a husband right now. ஆண்டவரே அவனுடைய மனைவிக்கு கணவன் இல்லாம போகட்டும். Let the children be fatherless right now. அவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர்கள் இல்லாமல் போகட்டும். We are living in a wonderful time of redemptive history. ஆனால் சரித்திரத்தினுடைய மீட்பின் பகுதியிலே ஒரு அற்புதமான நேரத்திலே நாம் வாழ்ந்து I கொண்டிருக்கிறோம். don't have time to go into details right now. இப்பொழுது எல்லா தகவல்களையும் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. Maybe before I finish this book I come back to this subject. ஒருவேளை இந்த புத்தகத்தை முடிப்பதற்கு முன்பதாக இந்த பகுதிக்கு நான் திரும்பி when we read the book of Nehemiah, நெகேமியாவின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, sometimes we may think, oh, it's a book of instructions for leaders. சில நேரங்கள் நம்ம நினைப்போம் இது தலைவர்களுக்கான இங்கே தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்று நினைப்போம். Yes, Christian leaders can learn a lot from this book. ஆம், கிறிஸ்தவ தலைவர்கள் இந்த புத்தகத்திலிருந்து ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ள It முடியும். speaks about God's sovereignty and also human responsibility. இந்த இடத்திலே தேவனுடைய சர்வ அதிகாரமும் அதே போல மனிதனுடைய பொறுப்பும் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. God really says, yes, I am a sovereign God. I can do everything according to my own will and pleasure. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ அதிகாரமுள்ள தேவன், என்னுடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும். But if you are going to cooperate with me, ஆனா நீ என்னோடு கூட சேர்ந்து ஒத்துழைக்கும் பொழுது, you also have a human responsibility. உனக்கும் மனித நிலைமையிலே சில பொறுப்புகள் உண்டு. You cannot say, oh, everything is God, I just leave it everything. எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதனால் அவருடைய கரத்திலே வைத்துவிட்டு நான் ஒன்றும் செய்யாமல் இருப்பேன் I என்றார். don't need a mask because God is taking care of me. எனக்கு ஒன்றும் முகக்கவசம் தேவையில்லை, ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் I கொள்வார். will go to the marketplace and mingle with everyone. நான் போய் கடைவீதிக்கு போவேன், எல்லா ஜனங்களோடு கூட அங்கே கலந்திருப்பேன். Oh, God is a sovereign God. கர்த்தர் தாமே சர்வ அதிகாரமுள்ள தேவனாய் இருக்கிறார். When you look into the life of Hezekiah, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, he became very sick, as you know the story. அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வியாதிப்பட்டான். உங்களுக்கு தெரியும் அந்த Then he சம்பவம். prayed and God extended his life to 15 years. அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்நாளை 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். But this man who listened to the voice of God, அவன் அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். who knew he's going to live for 15 more years, அவனுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் எனக்கு இன்னும் 15 வருடங்களே எனக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று. he also placed a plaster of fig fruits on his injuries. ஆனா அதே வேளையில் அவருடைய காயங்களுக்கு அவன் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அவன் கட்டு போட்டான் என்று பார்க்கிறோம். Yes, God is sovereign.
கர்த்தர் சர்வ அதிகாரமுள்ள தேவன் தான். But you and I have a human responsibility. ஆனா மனித நிலைமையில உங்களுக்கும் எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. Yes, Nehemiah was a man of prayer. ஆம், நெகேமியா ஒரு ஜெப வீரன் தான். But he was prepared to build and to battle. ஆனா அதே வேளையில் அவன் கட்டுவதற்கும் யுத்தம் பண்ணுவதற்கும் ஆயத்தமுள்ளவனாய் He இருந்தான். did not say, Lord, you should take care of my enemies, I'm going to build now. ஆண்டவரே, நீர் என்னுடைய சத்துருக்களை பார்த்துக்கொள்ளும், நான் போய் கட்டப் போகிறேன் என்று சொல்லவில்லை. Very often it is like this in ministry. அடிக்கடியாக நம்முடைய ஊழியங்களில் கூட இப்படி உண்டு. Building and battling always goes together. கட்டுவதும் யுத்தம் பண்ணுவதும் ரெண்டும் சேர்ந்தே தான் போகிறது. My dear brothers and sisters who are listening to me, என கருமையான சகோதர சகோதரிகளே, என்னை this is கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, not just an instruction book, the book of Nehemiah. இதோ நெகேமியாவின் புத்தகமானது உங்களுக்கு சில காரியங்களை தகவல்களை கொடுக்கக்கூடிய புத்தகம் மாத்திரமல்ல. Yes, you can learn how to pray and to plan. ஆம், எப்படி ஜெபிப்பது, எப்படி திட்டமிடுவது என்று சொல்லி இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். How to prepare great things for God. அதேபோல தேவனுக்காக எப்படி பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்துவது. How to leave and take bold steps for Jesus. அதேபோல ஆண்டவருக்காக நாம் இருக்கிறதான இடத்தை விட்டு எப்படி தைரியமான முடிவுகளை எடுப்பது. Yes, you can learn everything from there. ஆம், அநேக காரியங்களை இந்த புத்தகத்திலிருந்து நீங்க But there கற்றுக்கொள்ளலாம். is also another side of the story. ஆனா அதேபோல இந்த புத்தகத்திற்கு இன்னொரு பக்கமும் உண்டு. As I told you, we are living on the other side of the cross of Calvary right நான் now. ஏற்கனவே சொன்னது போல கல்வாரி சிலுவையினுடைய இன்னொரு புறத்திலே நாம் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். have been washed by the blood of Jesus. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். And we have been made righteous through the righteousness of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Because Jesus gave his righteousness into our lives. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையின் மீது கொடுத்திருக்கிறார். Because he has covered us with his righteousness. அவர் தம்முடைய நீதியினாலே நம்மை மூடி இருக்கிறபடினாலே. This is the reason why we can stand in his holy presence this evening. இந்த காரணத்தினால் தான் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மால் நிற்க முடிகிறது. When the heavenly Father sees us this evening, இந்த பரலோக பிதா இந்த மாலை வேளையில நம்மை பார்க்கும் பொழுது he is not looking at Gideon, Jacob. அவர் கிதியோன் ஜேக்கப்பை பார்க்கவில்லை. He is looking at the holiness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையின் மீது He is பார்க்கிறார். looking at the righteousness of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நீதியை என் வாழ்வின் மீது பார்க்கிறார். Yes, we believe in our hearts and confess with our mouths. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், வாயினால் We அறிக்கையிடுகிறோம். were obedient in the matter of water baptism. தண்ணீர் ஞான ஸ்நானத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம். God sealed us with the power of the Holy Spirit. கர்த்தர் தமது பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரை And செய்தார். he also filled us with the power of the Holy Spirit. அதேபோல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பினார். But this filling is a continuous process. ஆனால் இந்த அபிஷேகமானது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். Every time you feel that the level of your anointing is going down. எப்பொழுதெல்லாம் நம்முடைய அபிஷேகத்தினுடைய நிலைமை அந்த அளவு குறைந்து போகிறது என்று சொல்லி நீங்க There's நினைக்கிறீர்கள், only one place where we can run to. அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஓடக்கூடிய ஒரே ஒரு இடம், It's the presence of the Lord Jesus அது Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் That மாத்திரமே. you say, Lord, fill me anew once again with the power of the Holy Spirit. ஆண்டவரே, மறுபடியுமாக உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ஒரு விசையாய் கூட என்னை நிரப்பும் என்று சொல்லலாம். You know, Jesus says, beginning from Moses and the prophets and the Psalms, everything spoke about me. இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசேயிலிருந்து தீர்க்கதரிசிகளிலிருந்து எல்லாருமே என்னை குறித்து பேசினார்கள். And you'll be reading all these books, you will never see the name of Jesus. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இயேசு என்கிறதான பெயரை நீங்க பார்க்க முடியாது. In the book of Esther, for example, you don't even see the name God in that. உதாரணமாக எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் போது தேவன் என்கிற பெயரை கூட நீங்க வாசிக்க And முடியாது. you'll be wondering, how does this speak about Jesus? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எப்படி இந்த புத்தகங்கள் எல்லாம் இயேசுவை பற்றி பேசுகிறது? This man who was there on this planet 2500 years ago 2500 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான் இந்த மனிதன். was a shadow of the Lord Jesus Christ who was going to come into this planet. இந்த உலகத்திலே வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாய் இருந்தான். You know, this man had everything what he could really boast about. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் வைத்திருந்தான். He's living in a wonderful palace. அவன் அற்புதமான ஒரு அரண்மனையிலே வசித்துக் He had a கொண்டிருந்தான். wonderful job. ஒரு நல்ல அருமையான ஒரு வேலை. He's close to the king. ராஜாவுக்கு அருகாமையில் இருந்தான். What does he want in his life? அவனுடைய வாழ்க்கையில் இதற்கு மேலாக என்ன தேவை? But even though he lived in one wonderful atmosphere, ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு சூழ்நிலையில் அவன் வசித்துக் he கொண்டிருந்தாலும் left everything to travel through a place of ruins and destruction. ஆனா அழிவும் எல்லா விதமான அழிவுகளும் காணப்பட்ட அல்லது குலைக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்தான். Very often I wonder, how did he travel 1300 kilometers? எப்படி இந்த மனிதன் 1300 கிலோமீட்டர்கள் அவன் பிரயாணம் பண்ணி வந்திருப்பான் என்று சொல்லி அடிக்கடி நான் யோசித்து
யோசித்து In பார்ப்பேன். those days, it would have been a very tough thing to do in those days. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் என்பது மிக மிக கடினமான ஒன்று. Left everything behind to share his life in ruins and destruction. தன்னுடைய வாழ்க்கையை அழிவிலும் எல்லாமே சிதறடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிற ஒரு இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவன் வந்தான். And I think this is what happened one day in the heavenly realm one day. இப்படித்தான் பரலோக ராஜ்யத்திலும் ஒரு நாள் நடந்தது. When the Father, Son and Holy Spirit were together. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் குமாரனும் சேர்ந்திருக்கும் பொழுது The Father should have looked at the Son and said, "Son, this is the time to go now." ஒருவேளை பிதா தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லியிருப்பார், என் மகனே நீ இந்த உலகத்திற்கு போக வேண்டிய உன்னுடைய வேளை வந்து A விட்டது. new phase of redemptive history is beginning right now. இப்பொழுது உலகத்திலே ரட்சிப்பினுடைய ஒரு புதிய பாதை ஆரம்பிக்கிறது. There's only one person who can save this world from sins. இந்த முழு உலகத்தையும் பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் உண்டு. Not any man can do this job. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் அதை செய்து முடிக்க முடியாது. God himself must be crucified. தேவன் தாமே அங்கே சிலுவையில் அறையப்பட He must வேண்டியதாக live the lives of these people. இந்த உலகத்தினுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து தீர்க்க He has வேண்டியதாக to இருந்தது. pay for the sins of the human race. இந்த முழு உலகத்தினுடைய பாவ கடன்களை அவர் தீர்க்க வேண்டியதாக இருந்தது. And son, you have to go right now. எனவே குமாரனே நீ இந்த வேளையிலே கடந்து செல்ல I வேண்டும். personally imagine this is what happened in heaven one day. அந்த நாளிலே பரலோகத்திலே இந்த காரியம் தான் நடந்திருக்கும் என்று As soon as the father said this to the son, பிதா இந்த காரியத்தை குமாரனிடத்தில் சொன்ன உடனே a baby, his heart was beating in the womb of Mary immediately. ஒரு குழந்தையினுடைய இதய துடிப்பு மரியாளுடைய கர்ப்பத்திலே உண்டாயிற்று It's என்று not like that in the word of God. இப்படி தேவனுடைய வார்த்தையில் எழுதப்படவில்லை. This is what very often I try to imagine. இப்படிதான் அடிக்கடி இந்த காரியத்தை நான் கற்பனை But செய்து God says, பார்ப்பேன். yes son, you have to go now. அப்பொழுது பிதாவானவர் குமாரனை பார்த்து சரி இப்பொழுது நீ போகலாம் என்று சொன்ன உடனே Jesus leaves this wonderful light of holiness. இயேசு கிறிஸ்து தம்முடைய மகா பிரகாசமான அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்தை விட்டு Just imagine living in an atmosphere of sinlessness. பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு நபர். You know, living in an atmosphere of purity. பரிசுத்தத்தின் சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர். No lies, no deceit. எந்த வஞ்சகமும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை. No murders, no threats. எந்த கொலையும் இல்லை, எந்த மிரட்டலும் இல்லை. Just living in such an atmosphere. Can you ever imagine this? அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வாழ்வது உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? But Jesus, who lived in such an atmosphere, ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தும் came into the sinful world. இந்த பாவமுள்ள உலகத்திற்கு வந்து And the word of God says Jesus Christ came into the world to save sinners. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்று. From a sinless place to a sinful place. பாவமில்லாத இடத்திலிருந்து பாவம் நிறைந்த ஒரு From இடத்துக்கு a வந்தார். place of dirt and destruction he comes from a place of holiness he comes to a place of dirt and destruction. பரிசுத்தமான ஒரு இடத்திலிருந்து மாசுக்களும் எல்லா விதமான அழிவும் நிறைந்த ஒரு இடத்திற்கு My வந்தார். dear brothers and sisters who are listening to the word of God tonight, இந்த மாலை வேளையிலே அருமையான சகோதர சகோதரிகளே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, do you know we have a wonderful privilege in the church of Jesus tonight? உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய ஆலயத்திலே நமக்கு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம் God கொடுக்கப்பட்டிருக்கிறது. says you are a chosen race, கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், a royal priesthood, நீங்கள் ஆசாரிய கூட்டமாய் a இருக்கிறீர்கள், holy nation, அதேபோல பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள், God's own people. கர்த்தருடைய சொந்த ஜனமாய் You இருக்கிறீர்கள். belong to me personally, says God. தனிப்பட்ட விதத்திலே எனக்கு சொந்தமானவர்களாய் This is what இருக்கிறீர்கள். God said to the people of Israel. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து From கர்த்தர் all the சொன்னார். nations of the world I chose you. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை எனக்காக தெரிந்து You will கொண்டேன். be a holy and royal priesthood in my presence. நீங்கள் என்னுடைய பிரசன்னத்திலே ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் You இருப்பீர்கள். will be a holy nation before me. எனக்கு முன்பாக ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள். Because you have been chosen by me for a definite purpose. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிச்சயமான நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியாய் My இருக்கிறீர்கள். dear brothers and sisters who are listening to me tonight, அருமையான சகோதர சகோதரிகளே இந்த மாலை வேளையிலே என்னை yes, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, it is wonderful that God has given you eternal life, ஆம் கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருப்பது அற்புதமானதுதான். but God has pronounced you holy. Do you know this? ஆனால் உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்களை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று You know, அழைத்திருக்கிறார். this is the reason why he is calling you holy. இந்த காரணத்தினால் தான் அவர் உங்களை பரிசுத்தவான் என்று He சொல்லுகிறார். has chosen you for a purpose. அவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக When you அழைத்திருக்கிறபடினாலே, look into the temple, for example, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை பார்க்கும் பொழுது or when you உதாரணமாக look into the Ark of the Covenant, அல்லது உடன்படிக்கை பெட்டி பார்க்கும் you know, பொழுது everywhere you see, even the vessels were the chosen kadosh, the holy vessels of God. அந்த இடங்களிலே காணப்பட்ட எல்லா பாத்திரங்களும் பனிமுட்டுகளுமே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று You know, எழுதப்பட்டிருக்கிறது. sometimes you wonder, how can vessels sin right now? ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பாத்திரங்கள் எல்லாம் எப்படி பாவம் செய்ய முடியும்? Holiness has two meanings. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. Holiness means sinlessness, ஒன்று
பாவமில்லாதது. And the other thing means chosen for his purpose. இன்னொன்று அவருடைய நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டது. All these vessels were chosen for the purpose of God. இந்த எல்லா பாத்திரங்களுமே தேவனுடைய காரியங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவை. You are no longer strangers and sojourners. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், but you are fellow citizens with the saints and members of the household of God. பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. Do you know why Apostle Paul calls us saints? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் தெரியுமா? Because God says you are holy in my presence. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய பிரசன்னத்திலே நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள். I not only filled you with the power of the Holy Spirit, நான் உன்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பினது மாத்திரமல்ல, but I have pronounced you holy for my own purposes. என்னுடைய சொந்த நோக்கங்களுக்காக நான் உன்னை தனியாக பிரித்து வைத்திருக்கிறேன். And this is the reason why we should ask the Lord, Lord, what is your purpose for me? இந்த காரணத்தினால் தான் நாம் தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே எனக்காக நீர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீர்? Lord, what is your will? What is your desire for me? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கான உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன? You know, when you come to the presence of God, நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது, you know, when you read the book of Nehemia very carefully, நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் கவனமாக வாசிக்கும் பொழுது, you know, there were the priests and the Levites, everyone working on the wall. அங்கே ஆசாரியர்களும் லேவியர்களும் எல்லாரும் இணைந்து அந்த அலங்கத்தை கட்டுகிற வேலையிலே ஈடுபட்டார்கள். Men and women are working on the wall right now. ஆண்களும் பெண்களும் அலங்கத்தை கட்டினார்கள். Everyone is joining together as a community. எல்லாருமே இணைந்து ஒரே சமுதாயமாக அந்த இடத்திலே பணிபுரிந்தார்கள். This is a shadow of the things that is going to happen in the future in the house of God. இங்கே தேவனுடைய வீட்டிலே நடக்க போகிறதான காரியத்திற்கு இது ஒரு முன்னேடலாய் When காணப்படுகிறது. the new Jerusalem, the church of Jesus is being built, புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரம் கட்டப்படும் பொழுது, you know, every one of us are living stones built into the house of God. எல்லாருமே தேவனுடைய பிரசன்னத்திலே ஜீவனுள்ள கற்களாக அவருடைய மாளிகையிலே கட்டப்பட்டு God வருகிறோம். not only cleansed us, கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, He shaped us. அவர் நம்மை சரியான வடிவமைப்பு கொடுத்து He put it in the right place in the church of Jesus. தேவனுடைய ஆலயத்திலே சரியான இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். Never think you came to this church on your own purpose. நீங்க உங்களுடைய சொந்த எண்ணத்தினால சபைக்கு வந்தீர்கள் என்று நினைக்காதீர்கள். No, it is God who brings you into the church of Jesus. இல்லை, கர்த்தர் தாமே தம்முடைய சபைக்குள்ளாக உங்களை கொண்டு வருகிறார். It was God who planned your entire life, and He's the one who chose you to come into this church. கர்த்தர் தாமே உங்களுடைய முழு வாழ்க்கையின் திட்டம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே நீங்க சபைக்கு வரும்படியாக உங்களை முன்குறித்திருக்கிறார். And we have come as living stones to be built up in this building right now. எனவே இந்த மாளிகையிலே இணைத்து கட்டப்படும்படியாக ஜீவனுள்ள கற்களாக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Yes, Jesus is the cornerstone of this building. ஆம், இயேசு கிறிஸ்து தாமே இந்த கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாய் But the இருக்கிறார். foundation is from the apostles and the prophets. ஆனால் அஸ்திபாரமோ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய They அஸ்திபாரமாய் are the ones who put the foundations for the church of Jesus. அவர்கள் தாமே கிறிஸ்துவுடைய சபைக்கு அஸ்திபாரம் போடுகிறார்கள். You know why? Because they had the wonderful privilege of listening to Jesus directly. ஏன் தெரியுமா? அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நேரடியாக அவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் In இருக்கிறார்கள். those days, the Bible was not existent. அந்த நாட்களிலே வேதாகமம் இல்லை. But they listened directly from Jesus. ஆனால் நேரடியாக தேவனிடமிருந்து அவர்கள் வார்த்தையை கேட்டார்கள். Jesus says, teach whatever you learn from me. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடமிருந்து நீங்க கற்றுக்கொண்டவர்களை கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு உபதேசியுங்கள். You had a wonderful opportunity to listen to me. உங்களுக்கு என்னிடமிருந்து கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. You know, sometimes we think like this when you speak about the church of Jesus. நாம் இயேசுவுடைய சபையை பற்றி பேசும்பொழுது நாம் இப்படி நினைக்கிறோம். Why did the early church grow? ஏன் ஆதி சபை வளர்ந்து வந்தது? Oh, the early church must have had wonderful speakers of the gospel. ஆதி சபையிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய அற்புதமான பிரசங்கிமார்கள் இருந்திருப்பார்கள். Wonderful invitations all over Israel. எனவே இஸ்ரவேல் தேசமெங்கிலும் அவர்கள் போய் நல்ல அழைப்புதல்களை கொடுத்து கூட்டி கொண்டு Wonderful வந்திருப்பார்கள். invitations all across the Middle East region. மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து எல்லாருக்குமே அவர்கள் அழைப்புதல் கொடுத்து வரவழைத்திருந்திருப்பார்கள். No, inviting people in those days was very dangerous. அந்த நாட்களிலே ஜனங்களை கூட்டங்களுக்கு அழைப்பது மிக மிக அபாயமான Because ஒன்றாயிருந்தது. there was so much of enmity for the gospel in those days. ஏனென்றால் அந்த நாட்களிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. Persecution was wild in those days. உபத்திரவம் அந்த நாட்களிலே மிக வலிமையாக But you know இருந்தது. why the church was growing? ஆனால் சபை ஏன் வளர்ந்தது தெரியுமா? Everyone was filled with the power of the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே And நிரப்பப்பட்டவர்களாய் they began to இருந்தார்கள். speak about Jesus in their lives. அவர்கள் போய் மற்றவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை பற்றி பிரசங்கிக்க They were ஆரம்பித்தார்கள். looking for opportunities to share about Jesus. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவ்வப்பொழுது சொல்வதற்கு வாய்ப்புகளை தேடினார்கள். Even today the church is not growing through big meetings. இன்றைக்கும் கூட சபையானது பெரிய கூட்டங்களினால் வளருகிறதல்ல. You know why the church is growing even today? இன்றைக்கும் சபை ஏன் வளர்ந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? Through personal evangelism.
தனிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிறது where மூலமாக people share the life with one another. ஒருவரோடு ஒருவர் இயேசுவை பற்றி அவர்கள் அறிவிக்கிறபடினால Sometimes we have to find creative ways to preach the gospel to other people. சில நேரங்கள் நாம் நினைக்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கிறோம். Oh, we think, oh, big meetings will change India. பெரிய கூட்டங்களை நடத்தினால் அது இந்தியாவை மாற்றும் என்று நினைக்கிறோம். No, your testimony will change India. இல்லை, உங்களுடைய சாட்சி இந்தியாவை மாற்றும். Where your neighbors listen to you about Jesus. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படும் பொழுது, in your office room, in your college, in your university, where people have the opportunity of watching you and listening to the gospel of Jesus. உங்களுடைய அலுவலகத்திலே, உங்களுடைய பல்கலைக்கழகத்திலே, உங்களுடைய பள்ளிக்கூடத்திலே உங்களோடு வேலை செய்கிறவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை பற்றி உங்களிடமிருந்து கேள்விப்படும் பொழுது, in the Old Testament the Holy Spirit came only upon kings and prophets. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ராஜாக்கள் மீது தீர்க்கதரிசிகள் மீது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். It came on priests and judges. ஒருவேளை நியாயாதிபதிகள் மீது அவர் வந்தார், only for specific purposes. குறிப்பிட்ட காரியங்களை செய்து முடிக்கும்படியாக குறிப்பிட்ட நேரத்தில். After the purpose was over, everything was over. அந்த காரியம் செய்து முடிக்கப்பட்ட உடனே எல்லாம் முடிந்து விட்டது. But now you and I who are in the kingdom of Jesus, ஆனால் இப்பொழுதோ நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, we are extremely privileged people. நாம் உண்மையாகவே மிக மிக ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். The Holy Spirit is not only next to us, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருகாமையில் இருப்பது the மாத்திரமல்ல, Holy Spirit is not only above us, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மேலாக இருப்பது the மாத்திரமல்ல, Holy Spirit is dwelling in us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி And it கொண்டிருக்கிறார். is guiding us day in and day out. இந்த பரிசுத்த ஆவியானவர் இரவும் பகலும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். It is speaking to us and guiding us இந்த properly. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி ஒவ்வொரு நாளும் நம்மை வழி This நடத்துகிறார். is the wonderful privilege of a believer who is living now in this time of redemptive history. இந்த மீட்பினுடைய பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அருமையான விசுவாசிகளுடைய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் The இதுதான். purpose of God giving you talents and giftings is this. தேவனுடைய நோக்கங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலே சில வரங்களையும் கிருபைகளையும் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். Not only to attend a local church. உங்களுக்கு வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்தது ஏதோ ஸ்தல சபைக்கு போய் அங்கே இருப்பது மாத்திரமல்ல. No, your talents and giftings must be manifest first of all in the church where you are right now. அல்லது இல்லை, உங்களுடைய தாளந்துகளும் வரங்களும் நீங்கள் எந்த ஸ்தல சபைக்கு செல்கிறீர்களோ அந்த இடத்திலே முதலாவது நிரூபிக்கப்பட வேண்டும். You know, one of the strangest things I have seen in India. இந்தியா தேசத்திலே நான் பார்க்கிறதான மிக வினோதமான ஒரு காரியம் To என்னவென்றால், be very honest, I have never seen this in any other country. உண்மையை சொல்ல போனால் இந்த காரியத்தை வேற எந்த தேசத்திலும் நான் பார்ப்பதில்லை. Everyone keeping their hands upon their own heads and praying for themselves. எல்லாருமே அவங்களுடைய கைகளை எடுத்து அவர்களுடைய தலைமையிலே வைத்து அவர்கள் ஜெபித்துக் கொள்வது. I have not watched this. Sorry when I'm laughing. I've never seen this in any other nation. இதை குறித்து நான் வேடிக்கையாக சொல்வதே சிரிப்பதை குறித்து தயவு செய்து நீங்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். But when you look at the New Testament, ஆனா புதிய ஏற்பாட்டை நீங்க பார்க்கும் பொழுது people were watching, the saints of God were watching. அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் சபையில் இருக்கிறவர்களை பார்த்தார்கள். The apostles and pastors and preachers who were leading these churches. சபையை நடத்தி கொண்டிருந்தான அப்போஸ்தலர்களும் போதகர்களும் மேய்ப்பர்களும் சபையை கவனித்து வந்தார்கள். The elders and the prophets all together, they were called the elders of the church. அங்கிருந்தான மூப்பர்களும் எல்லாருமே இணைந்துதான் சபையினுடைய மூப்பர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். You know, sometimes we think, oh, elderly people, elders means elderly people. மூப்பர்கள் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் வயதானவர்கள் தான் மூப்பர்கள். Oh, elderly people must be coming and looking at us every service now. What we are doing. ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்த வயதானவர்கள் வந்து உட்கார்ந்து நாம் செய்வதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். No, if you read the word of God properly. இல்லை, தேவனுடைய வார்த்தையை நீ கவனமாக வாசிக்கும் பொழுது all these fivefold ministries, people involved in fivefold ministries were called the elders of the church. இந்த ஐவகை ஊழியத்திலும் ஈடுபட்டிருந்தவர்கள் தான் அந்த நாட்களிலே மூப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். They were looking, they were praying. அவர்கள் ஜெபித்துக் கொண்டு சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்காணித்து வந்தார்கள். Hey, there is a wonderful worship leader. அங்கே ஒரு அருமையான ஆராதனை தலைவர் இருக்கிறார். There is a wonderful man who can preach the gospel. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இருக்கிறார். There is a man who has a wonderful revelation of the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அற்புதமான வெளிப்பாட்டை ஒரு மனிதன் இருக்கிறார். Let us place our hands upon his head and pray and call him to ministry. நாம் சென்று அவருடைய தலையின் மீது கரங்களை வைத்து ஜெபித்து அவரை ஊழியத்திற்கு அழைப்போம். You know, I pray that this system comes back into the church of Jesus. இந்த காரியமானது மறுபடியும் நம்முடைய சபைக்குள் வரும்படியாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I watched this happen in my grandmother's church when I was a child. நான் ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டியினுடைய சபையில் இந்த காரியம் நடப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். Not குழந்தை, maybe I was 6 or 7, yeah? Not குழந்தை, not a small infant. நான் சிறுவனாய் இருந்த பொழுது. At that time I would have been drinking milk, but when I was a small boy. நான் ஒரு சிறுவனாய் இருந்த பொழுது. Suddenly on Sunday services, some services will be going on.
அங்கே ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும். In those days, DGS Dinagaran and Sam Sundaram, everyone used to come there. அந்த நாட்களிலே டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள், சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் போன்றவர்கள் அந்த கூட்டங்களுக்கு வருவார்கள். Even Sundaram Ayya used to come, the elderly Sundaram Ayya. அந்த நாட்களிலே அந்த மூத்த போதகரான சுந்தரம் ஐயா அவர்கள் கூட வருவார்கள். The church will be praying from 9 o'clock till 3 o'clock, 4 o'clock in the evening. காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி 4 மணி வரைக்கும் சபை ஜெபித்துக் கொண்டிருக்கும். Would you like to have such a service once again? இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம சபையிலும் வைக்கலாமா? 9 o'clock beginning. காலை 9 மணிக்கு ஆரம்பித்து All of them used to come at 8, 8:30. எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் நீங்க வந்துடணும். And then 3 or 4 o'clock the service will end. அதுக்கப்புறம் மாலை 3 மணி 4 மணிக்கு ஒருவேளை ஆராதனை முடியும். I had the privilege of watching DGS Dinagaran in those days when he was a manager in the bank. அந்த நாட்களிலே டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் பேங்க்ல மேனேஜராக வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவரை பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. He was working in Kadalur. அவர் கடலூரிலே வேலை செய்து கொண்டிருந்தார். But he used to come to service to Viluppuram. ஆனா விழுப்புரத்துக்கு அவர் எங்களுடைய ஆராதனைக்கு வருவார். 8:30 he will be kneeling down. 8:30 மணிக்கெல்லாம் வந்து அவர் முழங்கால் போட்டு கொண்டிருப்பார். He'll be praying for the service. அந்த ஆராதனைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார். My grandmother used to speak in tongues. என்னுடைய பாட்டி அந்நிய பாஷையில பேசுவார்கள். And he will be interpreting. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அதை மொழிபெயர்ப்பார். He is the only person at that time I saw who was interpreting. அந்த நாட்களிலே அந்நிய பாஷையை மொழிபெயர்த்து சொன்ன ஒரே நபர், அந்த நாட்களிலே பார்த்த ஒரே நபர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா. I pray that such gifts come back to the church of Jesus. அப்படிப்பட்ட வரங்கள் மறுபடியும் இயேசுவுடைய சபைக்குள்ள வரும்படி நான் ஜெபிக்கிறேன். And this is how even Apostle Paul was selected for ministry. இப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். He didn't get a pastor's certificate. அவர் இன்னும் போதகருக்கான ஒரு சான்றிதழை பெற்றுக்கொண்டு வரவில்லை. People who are anointed don't need titles, I tell you. உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த பட்டமும் தேவையில்லை. If you're anointed, you don't need a big chair for yourself. உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய நாற்காலி தேவையில்லை. You know, in Germany the name pastor is a protected trademark. ஜெர்மனி போன்ற தேசங்களிலே பாஸ்டர், போதகர் என்கிறதான வார்த்தை இது வந்து அது பதிவு செய்யப்பட்ட ஒரு பெயர். You cannot call yourself pastor. நீங்க சாதாரணமாக உங்களை நீங்களே போதகர் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. You should first study and you should be anointed and consecrated by the group of the head of the church there. நீங்க அதற்காக படிக்க வேண்டும். அங்கே அதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த குழுவினால் அங்கீகாரம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். You just cannot go to a meeting and say I want to be a pastor, can you give me a certificate now? நீங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போய் நான் போதகராக விரும்புகிறேன், எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறீர்களா என்று கேட்க முடியாது. I pray that God really stops this nonsense in this church of Jesus. இப்படிப்பட்டதான முட்டாள்தனமான காரியங்களை ஆண்டவர் தாமே சபைக்குள்ளிருந்து நிறுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். We need anointed people of God. நமக்கு தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்கள் தேவை. Where you can really pray for them and really set them free into the kingdom of Jesus. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபித்து தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் அவர்களை விடுவித்து விடும்படியாக. On the day Jesus vacated his residence in Israel. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தேவாலயத்திலிருந்து தன்னுடைய இருப்பிடத்தை அவர் காலி செய்த பொழுது, when he said it is finished, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது, everything was finished for the redemption of the human race. மனுக்குலத்திற்கான மீட்பினுடைய எல்லா காரியங்களும் அந்த நாளிலே செய்து முடிக்கப்பட்டது. The veil was torn apart right now. அங்கே தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலையானது மேலிருந்து கீழே இரண்டாக கிழிந்தது. Women and slaves who were outside the house of God, தேவாலயத்திற்கு வெளியே இருந்ததான அடிமைகளும் பெண்களும், Gentiles who could not come into the holy places of God, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர முடியாத புறஜாதிகளும். he says now I am opening the way to all the people of this world. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பிரசன்னத்துக்கு வரும்படியாக வழியை திறந்து விடுகிறேன். Because I am going to pour out my spirit on all flesh. ஏனென்றால் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றப் போகிறேன். I am going to pour out my spirit on all flesh right now. இந்த மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றப் போகிறேன். Whether you're a man or a woman, everyone is going to be filled with the power of the Holy Spirit. நீங்க ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட போகிறீர்கள். Whether you're a slave or a Gentile, நீங்கள் ஒரு அடிமையோ ஒரு பிரஜாதியோ, I am going to fill you with the power of the Holy Spirit. நான் உங்களை என்னுடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப் போகிறேன். Don't you ever think the presence of God is now only in Jerusalem? தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது ஏதோ எருசலேம் பட்டணத்தில் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி தயவு செய்து நினைக்காதீர்கள். If you have the money and if you have the opportunity, go to Jerusalem. உங்களுக்கு பணமும் வாய்ப்பும் இருந்தால் எருசலேமுக்கு போய் வரலாம். Because you understand the Bible better when you see these places. இந்த எருசலேமுக்கு போய் அந்த இடங்களை பார்க்கும் பொழுது வேதத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியா இருக்கும். But some people think like this. ஆனா ஒரு சிலர் இப்படி நினைக்கிறார்கள். But when I go to Jerusalem, நான் எருசலேமுக்கு போகும் பொழுது I will get an electric
shock of the Holy Spirit there. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மின்சார வல்லமை என்னை தொடும் என்று நினைக்கிறார்கள். No, you can experience this even in your own home. உங்களுடைய சொந்த வீட்டிலேயே ஆண்டவருடைய தொடுதலை நீங்க அனுபவிக்க முடியும். The greatest times of intimacy with God I experienced alone in my rooms at times. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மிகப்பெரிய தொடுதலை நான் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வீட்டிலே ஜெபிக்கும் பொழுது நான் அனுபவித்திருக்கிறேன். Not in Jerusalem or in Israel. எருசலேமிலும் இஸ்ரவேலிலும் மாத்திரமல்ல. No, when I stand there in the presence of God. நான் தேவ பிரசன்னத்திலே எழும்பி நிற்கும் பொழுது. When the holiness of God comes into this room. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அந்த அறைக்குள்ள கடந்து வரும் பொழுது. When the presence of God really pushes you down. தேவனுடைய பிரசன்னம் உங்களை அழுத்தி கீழே தள்ளும் பொழுது. At that times you experience the great power of God upon your life. அந்த நேரத்திலே தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். My dear brothers and sisters, please pray for the Church of Jesus in India. என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்திய தேசத்தில் இருக்கிறதான இயேசுவின் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Sometimes it is a place of mockery for many people. சில நேரங்களிலே அநேகர் கண்டு கேலி செய்யக்கூடிய ஒரு இடமாக இயேசுவின் சபை மாறிக்கொண்டிருக்கிறது. I think you know what I am talking about right now. நான் இப்பொழுது சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். People mock about the Church of Jesus. இன்றைக்கு இயேசுவின் சபையை அநேகர் கேலி கூத்தாகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. Mock about all the strange things that things happen. சபையிலே செய்யப்படுகிற இந்த நூதனமான காரியங்களை குறித்து அநேகர் விமர்சிக்கிறார்கள். Do you know what I watched in the kingdom of Jesus? ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நான் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? Whenever Jesus does a wonderful thing, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறாரோ, Satan will come and put his own weeds into that entire thing. சாத்தானும் வந்து தன்னுடைய சொந்த களைகளை அந்த இடத்திலே விதைப்பான். You know why? He wants to disturb the people. ஏனென்றால் ஜனங்களை அவன் அந்த இடத்திலே வஞ்சிக்க விரும்புகிறான். He wants to distract people. ஜனங்களை கவனம் சிதற பண்ண வேண்டும். You know, please pray that God rebuilds his church in our country. தயவு செய்து ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் தமது சபையை கட்டி எழுப்பும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். We are joined together and we are building the house of God. நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறோம். This heavenly bride that will come down from the heavens one day. இந்த பரலோக மணவாட்டி ஒரு நாள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவாள். John was writing like this on that day. யோவான் அந்த நாளிலே இப்படி எழுதினார். I saw the holy city of God, New Jerusalem, coming down out of heaven from God. தேவனுடைய பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். Prepared as a bride adorned for a husband. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. We are joining together to work for this heavenly bride who is being gathered from all across the nations. ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் இயேசுவுக்காக கூட்டி அழைக்கப்பட போகிறதான இந்த புதிய மணவாட்டிக்காக இன்றைக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். Even in the Old Testament, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே for கூட, example in the book of Nehemiah, book of Isaiah, ஏசாயாவின் புத்தகத்திலே or in the book of Zechariah, அல்லது சகரியாவின் புத்தகத்திலே God was already pointing to the things that are going to happen in the future. வருங்காலத்திலே நடக்க போறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே பேசினார். On that day the song will be sung in the land of Judah. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, We have a strong city. பெலனான நகரம் நமக்கு உண்டு. He sets up salvation as walls and bulwarks. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக Do you know ஏற்படுத்துவார். what the wall of a church is? சபையினுடைய மதில் என்ன தெரியுமா? Not segregation of people. அது ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, No, not separating people. ஜனங்களை பிரித்து வைப்பது Oh, மாத்திரமல்ல, you don't need to come. You don't need to come. நீங்க வரக்கூடாது என்று சொல்வதல்ல. No, it is not segregation. அது ஏதோ ஜனங்களை பிரித்து It வைப்பதல்ல. is salvation, says the book of Isaiah. ஏசாயாவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பே அதற்கு மதிலாக The இருக்கும். walls of the city of God is salvation. தேவனுடைய பட்டணத்தின் மதிலானது ரட்சிப்பாக காணப்படும். Open the gates right now, that the righteous nation which keeps faith may enter in. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். The gates of the city must be open now. இந்த பட்டணத்தினுடைய வாசல் கதவு திறந்து வைக்கப்பட வேண்டும். Because righteous people who are covered by the righteousness of Jesus have place in this holy city. ஏனென்றால் தேவனுடைய நீதியினால் மூடப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்கும்படியாக. You know, you and I have been washed by the blood of Jesus. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். We have received the power of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். The reason why God gave us the talents and giftings. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தாளந்துகளையும் வரங்களையும் கொடுத்ததற்கான காரணம், It is to build the house of God. கர்த்தருடைய வீட்டை கட்டி எழுப்பும்படியாக. You know, this is the reason why God really decorated us with his giftings and talents. இந்த காரணத்தினால் தான் தாளந்துகளினாலும் வரங்களினாலும் தேவன் நம்மை அலங்கரித்திருக்கிறார். When God has given you his giftings, கர்த்தர் தம்முடைய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, God has called you to touch the lives of other people. மற்றவருடைய வாழ்க்கைகளை நீங்கள் தொடும்படியாக அதை கொடுக்கிறார். Your mouth and lips can be used to soothe the minds of other people. உங்களுடைய வாய்களும் உங்களுடைய உதடுகளும் மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக.
கொடுக்கும்படியாக. Your eyes can see the sufferings of other people. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஜனங்களுடைய வேதனைகளை காணக்கூடிய ஒரு கண்கள் கொடுக்கும்படியாக. Your legs can run to preach the gospel of Jesus. உங்களுடைய கால்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஓடும்படியாக. To feel, your heart will feel for this world just like Jesus would feel this evening. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தின் ஜனங்களை பார்க்கும் பொழுது உணர்ந்தாரோ அது போலவே உணரக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Jesus said some wonderful things. One wonderful thing about the believers of the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். John the Baptist was a wonderful prophet. யோவான் ஸ்நானகன் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. After many centuries of silence, God is speaking now. அநேக வருடங்கள் அமைதிக்கு பிற்பாடு இப்பொழுது ஆண்டவர் பேச தொடங்கினார். Everyone is rushing to the river Jordan. எல்லாரும் யோர்தான் நதிக்கு நேராக ஓடினார்கள். This man is not rushing to the people are rushing to him. இந்த மனிதன் ஜனங்களை பார்த்து ஓடவில்லை, ஆனால் ஜனங்கள் யோவான் ஸ்நானகனிடத்திலே ஓடி வந்தார்கள். They have been starved without the word of God. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அவர்கள் பட்டினி கிடந்தார்கள் என்று சொல்லலாம். He was a bold preacher. அவன் அந்த நாளிலே தைரியமாக பிரசங்கிக்கக்கூடிய He's challenging everyone right now. அங்கிருந்து ஒவ்வொருவருக்கும் அவன் சவால் விட்டான். Be baptized for the redemption of your sins. உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். But you know what Jesus says? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Truly I say unto you, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், among those born of women there has risen no one greater than John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. Yet he who is least in the kingdom of heaven ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் is greater than he. அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். When you read this verse, இந்த வசனத்தை வாசிக்கும்போது we will be really stunned. உண்மையிலேயே நம்ம அதிர்ச்சி ஆகும். Everyone is born of a woman. Yes, that's common. இங்க இருக்கிற எல்லாருமே ஸ்திரீகளிடத்திலிருந்து பிறந்தவர்கள் தான். There's no greater man than John the Baptist. Yes, that's யோவான் true. ஸ்நானன் பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, He உண்மைதான். was preparing the way for Jesus. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் He was பண்ணினான். the voice in the wilderness before Jesus. அவன் தான் வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக புறப்பட்ட ஒரு சத்தமாய் இருந்தான். But Jesus says the least in the kingdom of heaven ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் is greater than John the Baptist. யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன். Do you know why? ஏன் தெரியுமா? John the Baptist did not experience the infilling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய நிரப்பப்படுகிற வல்லமையை யோவான் ஸ்நானன் He அனுபவிக்கவில்லை. was not alive when the Holy Spirit was being poured upon the church of Jesus. பரிசுத்த ஆவியானவர் சபையின் மீது ஊற்றப்பட்ட பொழுது யோவான் ஸ்நானகன் உயிரோடு இல்லை. It does says he was there in the upper room on that day. அந்த நாட்களிலே அவன் அந்த மேலறையில் இருந்தான் என்று But எழுதப்படவில்லை. you and I have been baptized by the power of the Holy Spirit. ஆனா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டிருக்கிறோம். Yes, we have the power of the Holy Spirit. ஆம், நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. And in this area of this redemptive history, எனவே சரித்திரத்தினுடைய இந்த மீட்பின் பகுதியிலே where God is pouring out His Spirit in all flesh, கர்த்தர் தாமே மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கும் பொழுது, you may think you are the least in the kingdom of Jesus. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே மிகவும் சிறியவன். No, you are greater than John the Baptist. இல்லை, யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் நீங்கள் பெரியவர்களாய் You have a இருக்கிறீர்கள். wonderful privilege to work in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பணி செய்யக்கூடிய அற்புதமான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். Everything in the temple was chosen by God and named Kadosh, holy. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பணிகளுக்கு என்று தெரிந்து வைக்கப்பட்ட பாத்திரங்கள் அவைகள் பரிசுத்தமாக்கப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டன. When you go to the last chapter of the book of Zechariah, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகங்களான சகரியாவுக்கு நீங்க போகும்பொழுது, even the bells of the horses, அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே, the pots in the house of the Lord, அல்லது கர்த்தருடைய ஆலயத்தின் பானைகளிலே, bowls before the altar, அல்லது பலிபீடத்திற்கு முன்பாக இருக்கிறதான பாத்திரங்களிலே, every pot in Jerusalem and Judah, அல்லது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளிலும், everything will be called Kadosh, holy to the Lord. சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும். Everything is chosen by God for a definite purpose. எல்லாமே தேவனுடைய திட்டமான நோக்கத்துக்காக தெரிந்து வைக்கப்பட்ட பாத்திரங்கள். If you have been separated by God to do a definite purpose, ஒரு குறிப்பிட்ட திட்டமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருப்பார் என்று சொன்னால், God has given you a wonderful opportunity. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். God says, I have pronounced you holy. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து நான் பரிசுத்தவான் என்று அழைக்கிறேன். You are kadosh in my presence. என்னுடைய பிரசன்னத்திலே நீ பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறாய். Because I have chosen you, நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறபடினாலே you are even greater than John the Baptist. யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் நீ பெரியவனாய் You இருக்கிறாய். may be the least person, you may think you are the least person in the heavenly kingdom. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பரலோக ராஜ்யத்திலே எல்லாரை காட்டிலும் நான் சிறியவன் என்று நினைக்கலாம். No, I am poured out my spirit upon
upon you. இல்லை என்னுடைய ஆவியை உன் மீது நான் ஊற்றி இருக்கிறேன். I have given you a wonderful gift of the Holy Spirit. அற்புதமான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். A person who is with you and who strengthens you. உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிற தேவன். A God who is always with you. உன்னுடைய தேவன் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். So that you can build my house. எனவே என்னுடைய வீட்டை நீ கட்டி எழுப்பும்படியாக. I want every eyes to be closed this evening. இந்த மாலை வேளையிலே எல்லாருடைய கண்களும் மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters who are listening to me. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, do you know that God has a definite purpose and destiny for you? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ற தேவன் விசேஷித்த ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்று? God has a definite purpose for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு விசேஷித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். The very reason God chose you. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே, it's not just you are saved and you are going to heaven. நீங்க ஏதோ பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவது மாத்திரமல்ல. No, God has chosen you with a purpose. இல்லை, தேவன் உங்களை ஒரு சரியான நோக்கத்தோடு கூட தெரிந்து வைத்திருக்கிறார். He has not only chosen you with a purpose, அவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, and he wants to use you according to his own will and pleasure. தம்முடைய சொந்த விருப்பத்தின்படி திட்டங்களின்படி உங்களை பயன்படுத்தவும் விரும்புகிறார். God says, I have made you greater than John the Baptist. கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் உன்னை பெரியவனாய் மாற்றி He இருக்கிறேன். was filled with the Holy Spirit when he was 6 months old in the womb of his mother. தன்னுடைய தாயின் வயிற்றிலே 6 மாத குழந்தையாய் இருக்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். But you experienced the outpouring of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படையான ஊற்றுதலை நீ ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் You கொண்டிருக்கிறாய். experienced the prophecy of Joel being fulfilled in your lives. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதானே, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Whoever you are, you have been blessed by the outpouring of the Holy Spirit. நீங்கள் யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். Yes, God has called you for a wonderful purpose. ஆம், கர்த்தர் உங்களை ஒரு சரியான நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். Maybe I do not know what you think about your calling. உங்களுடைய தனிப்பட்ட அழைப்பை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு Some தெரியவில்லை. people always wait for a special calling from God. ஒரு சிலர் எப்பொழுதுமே நினைப்பார்கள், ஆண்டவர் எனக்கென்று ஒரு விசேஷித்த தனிப்பட்ட அழைப்பை கொடுக்க வேண்டும் என்று. If you are truthful in the place where God has called you now, கர்த்தர் உங்களை இப்பொழுது அழைத்திருக்கிறதான இடத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், if you fill the frame properly that God has given you now, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இடத்தை சரியாக நீங்கள் நிரப்புவீர்கள் என்று சொன்னால், God will widen the frame and says, yes, I will use you much more. கர்த்தர் ஒரு நாள் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி, ஆம் இப்பொழுது உன்னை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவேன் என்று சொல்லுவார். Because you are faithful in little things, ஏனென்றால் சின்ன காரியங்களில் நீ உண்மையுள்ளவனாய் இருந்தாய், I will place you for greater things in the future. நான் உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிகாரியாக்குவேன். Never run before the time of God in your lives. ஒருபோதும் தேவனுடைய நேரத்திற்கு முன்பாக ஓடாதீர்கள். This is the thing which I had to learn painfully in my life. என்னுடைய வாழ்க்கையிலே மிக வேதனையோடு கூட இந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. Yes, it was a very hard process. ஆம், அது மிக கடினமான ஒரு பாதைதான். The first time when I was invited to the United States, முதல் நாளிலே நான் அமெரிக்க தேசத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது, I told my leader Steve, I have an invitation to go to the United States. என்னுடைய தலைவனாயிருந்த ஸ்டீவை பார்த்து சொன்னேன், அமெரிக்க தேசத்திற்கு என்னை பிரசங்கம் பண்ணும்படி அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். He said, no, you are not going. அவர் சொன்னார், இல்லை, நீ போகக்கூடாது, You cannot go. நீ இப்பொழுது போக முடியாது. Maybe the invitation came to you, ஒருவேளை அந்த அழைப்பு உனக்கு வந்திருக்கலாம், but I know you are still not ready. எனக்கு தெரியும் நீ இன்னும் ஆயத்தமாகவில்லை. You are still not ready. இப்பொழுது வரைக்கும் நீ இன்னும் ஆயத்தமாகவில்லை. On that day, I was a little angry. அந்த நாளிலே எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது, உண்மைதான். Yes, I trusted him. நான் அவரை நம்பினேன், உண்மைதான். Because he was a wonderful man of God. ஏனென்றால் அற்புதமான ஒரு தேவ He will மனிதர். never do anything in a selfish manner. அவர் ஒருபோதும் சுயநலமான எண்ணத்தில் எதையும் செய்ய மாட்டார் என்று எனக்கு But தெரியும். after that, God took me to the United States several times. ஆனா அதற்கு பிற்பாடு அநேக வேளையிலே நான் அமெரிக்க தேசத்திற்கு அதுக்கப்புறம் போனேன். At that time, I was not ready. ஆனா அந்த நேரத்தில் நான் ஆயத்தமாக இருக்கவில்லை. I want you to search your hearts now. உங்களுடைய இருதயங்களை நீங்க ஆராயும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Are you walking in the ways that God has foreordained for you? கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்த பாதையிலே நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you walking in the ways that God has foreordained for you? கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்த பாதையிலே தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Have you ever asked God, Lord, what is your purpose for my life? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கான உம்முடைய திட்டம் என்ன என்று சொல்லி நீங்க எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? Lord, what is your purpose? ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்ன? I want to do your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். In these last few weeks of this year, இந்த வருடத்தினுடைய கடைசி வாரங்களில
And also in the coming year 2021, இதே போல வரப்போகிறதான இந்த 2021 வருடத்துல this is my greatest desire for every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதான ஆசை இதுதான். But you do the will and purpose of God that God has called you to. கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்திற்காக திட்டத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான். Not to build your own kingdom. உங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டுவதல்ல. No, so that the kingdom of Jesus may be built. இல்லை, ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படும்படியாக. You know, this is what God wants us in our lives. இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். Maybe there are some who say, yes, I want to dedicate my life this evening. ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் சொல்லலாம், ஆம், என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I really want to do the will of God in my life. உண்மையாகவே தேவனுடைய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். I want to come back to God this evening. இந்த மாலை வேளை மறுபடியுமாக தேவனிடத்திற்கு நான் திரும்பி வர I want to விரும்புகிறேன். fulfill His purposes in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறேன். If this is your prayer, will you please lift up your right hand and I will pray for you. இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் தயவு செய்து உங்களுடைய வலது கரத்தை உயர்த்த முடியுமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க We want to pray விரும்புகிறேன். for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க You விரும்புகிறேன். know, I am not jealous about anyone in the kingdom, I tell you. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற யாரை குறித்தும் எனக்கு பொறாமை இல்லை. நான் I சொல்லுகிறேன். pray every day, Lord, I never want to be jealous about anyone. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது, ஆண்டவரே நான் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. I want everyone to come on the ways that you have foreordained for them. ஆண்டவரே எல்லாருமே அவர்களுக்காக நீ முன்குறித்த பூர்வ பாதைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று நான் I ஜெபிக்கிறேன். want to be a spiritual father. ஆண்டவரே நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க I விரும்புகிறேன். want to see my spiritual children walk in your ways during my own lifetime. என்னுடைய வாழ்நாட்களிலே என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் உம்முடைய வெளிச்சத்திலே நடப்பதை நான் பார்க்க I விரும்புகிறேன். want wonderful worship leaders to come out of this congregation. அற்புதமான ஆராதனை தலைவர்கள் நம்முடைய சபையிலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் I want விரும்புகிறேன். wonderful teachers of the word of God to come out of our congregation. அற்புதமான வேதத்தை போதிக்கிறதான ஆசிரியர்கள் நம்முடைய சபையிலிருந்து எழும்ப வேண்டும் என்று God நினைக்கிறேன். must raise many people in our congregation. கர்த்தர் தாமே நம்முடைய சபையிலிருந்து அநேகரை எழுப்பி தர I வேண்டும். want to pray for every one of you this evening. இந்த மாலை வேளையில் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Father, I pray for every hands that have gone up in your presence. பிதாவே, இந்த நாளிலே தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you come and touch them deeply tonight. ஆண்டவரே, நீர்தாமே கடந்து வந்து இந்த மாலை வேளையில் அவரை ஆழமாய் தொடும்படி நான் Lord, ஜெபிக்கிறேன். I pray that you open the eyes of their hearts this evening, இயேசுவே, இந்த மாலை வேளையில் இருதயத்தின் கண்களை நீர் திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். so that they may know the wonderful riches that you have in store for them. ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிறதான இந்த பரலோக ஐஸ்வரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. Lord, so that the wonderful riches of heaven really captivates them. ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஐஸ்வரியங்கள் அவருடைய இருதயத்தை பிடித்துக் கொள்ளும்படியாக. That they are captivated by the heavenly bride. ஆண்டவரே, இந்த பரலோக மணவாட்டியினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்படும்படியாக. The heavenly bride that will come down from heaven one day. ஒரு நாள் இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிற உம்முடைய மணவாட்டிக்காக. Adorned for a husband, Jesus Christ. ஆண்டவரே, தன்னுடைய புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இந்த புதிய எருசலேமியாகிய மணவாட்டிக்காக. Lord, this is what we want to do. ஆண்டவரே, இதை தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். Lord, this is our desire. ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. I pray that you bless everyone who has lifted up their hands right now. ஆண்டவரே, தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க I விரும்புகிறேன். pray that you fill them with the power of the Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். Anoint them with the power of the Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நீ அபிஷேகிக்கும்படி நான் So that they ஜெபிக்கிறேன். really go forward and do for which you have called them. ஆண்டவரே, நீர் அவர்களை எதற்காக அழைத்திருக்கிறீர்களோ அதை அவர்கள் எழும்பி போய் செய்யும்படியாக. Bless them right now. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. And make them a wonderful blessing to the nations of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தின் தேசங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. Father, I pray that you comfort us, put your strength within us. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள் அழைத்து நீர் எங்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். As we go away from this place, ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, Lord, I thank you that you are coming along with us. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் வருகிறபடினால் உமக்கு நன்றி. Let us keep on seeking your face. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய முகத்தை தேடிக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, I pray that you bless every person who is here this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் And ஆசீர்வதிப்பீர். those who are listening through live stream right now, in whichever nation they may be. அதேபோல எந்த தேசத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், Father, let your presence come down upon them in a mighty way. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையின் மீது வல்லமையாக வரும்படி நான் ஜெபிக்கிறேன். And the peace of God that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் May this peace reign in our hearts today, tomorrow and forever. இன்றைக்கும் நாளைக்கும் நாம் ஒருவரை சந்திக்கும்படி நம்மை ஆள கடவதாக. Amen. அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.